So happy learning students. Now we going to discuss about Byzantine agreement problem. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் இருக்குது. First one consensus problem, the next one interactive consistency problem. So already we know what is agreement. So for example 10 process இருக்குன்னா அந்த 10 processமே same solutionக்கு like same வேல்யூக்கு it should say okay. So the 10 processமே okay சொன்னால் தான் அந்த வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க இல்லையா. ஸோ 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் எவ்ரி அக்ரிமெண்ட். வாட் இஸ் தி அக்ரிமெண்ட்? எல்லா ப்ராசஸுமே சேம் வேல்யூக்கு ஓகே சொல்லணும். அண்ட் தி வேலிடிட்டி லைக் சோர்ஸ் ப்ராசஸோட இனிஷியல் வேல்யூ அண்ட் கரெக்ட் ப்ராசஸோட அக்ரிமெண்ட் வேல்யூ ஷுட் பி தி சேம். அண்ட் வாட் இஸ் தி டெர்மினேஷன்? ஸோ கரெக்ட் ப்ராசஸ் மஸ்ட் டிசைட் ஆன் அ வேல்யூ. ஓகே, தி ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் பைசாண்டைன் அக்ரிமெண்ட். அதோட டிவிஷன்ஸ் ரெண்டு லாஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் பைசாண்டைன் அக்ரிமெண்ட் ப்ராப்ளம்? லைக் சோர்ஸ் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதோட இனிஷியல் வேல்யூ வந்து உங்களுக்கு சேமாக இருக்கணும். லைக் 10 ப்ராசஸ் இருக்கணும் அண்ட் 10 ப்ராசஸ் அக்ரி பண்ணி ஒரு வேல்யூ கொண்டு வராங்க. ஸோ அந்த வேல்யூவும் இந்த சோர்ஸ் ப்ராசஸோட வேல்யூ லைக் இனிஷியல் வேல்யூ ஷுட் பி தி சேம். Okay, the next one was consensus problem. Here, so each process will be having a initial value. So Byzantine பார்த்தீங்கன்னா source process மட்டும்தான் will be having the initial value. But here in consensus, so எவ்வளோ ப்ராசஸ் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் 10 ப்ராசஸ் இருக்குன்னா ஸோ அந்த 10 ப்ராசஸ்மே will be having the initial values. ஸோ அந்த இனிஷியல் வேல்யூவும் ஸோ 10 ப்ராசஸும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு வேல்யூ கொண்டு வராங்க இல்லையா. இந்த வேல்யூ வந்து எங்களுக்கு ஓகே அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு லைக் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நம்ம ஒரு டெசிஷன் வர மாதிரி. ஸோ எல்லாருமே அக்ரி பண்ணுறாங்க இந்த வேல்யூ 10 ப்ராசஸ்மே. ஸோ அந்த வேல்யூவும் உங்களுக்கு ஈச் ப்ராசஸ்க்குரிய இனிஷியல் வேல்யூவும் ஷுட் பி தி சேம் இன் தி கன்சென்சஸ் ப்ராப்ளம். வாட் அபவுட் தி இன்டராக்டிவ் கன்சிஸ்டன்சி ப்ராப்ளம்? ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா ஈச் ப்ராசஸ் வில் பி ஹேவிங் அ ஒன் வேல்யூ. ஸோ அந்த ஒன் வேல்யூ வந்து உங்களுக்கு அரேயோட மேட்ச் பண்ணணும். இங்கே எப்படி வந்து ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு மேட்ச் ஆச்சோ, இங்கே இன்டராக்டிவ் கன்சிஸ்டன்சி ப்ராப்ளமில் என்ன பண்ணுறோன்னா ஒரு அரே ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இப்போ ப்ராசஸ் 1னா இப்போ 1 வேல்யூ வந்து அந்த அரேயில் இருக்கும். ப்ராசஸ் 2னா இப்போ 2 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க லைக் இனிஷியல் வேல்யூ. இப்போ அந்த 2 வேல்யூ ஷுட் பி இன்சைட் தி அரே. ஸோ புரிஞ்சிருச்சா? ஸோ வாட் இஸ் கன்சென்சஸ் அண்ட் இன்டராக்டிவ் டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஸோ இங்கே வேலிடிட்டியில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் ப்ராசஸ் ஐ இஸ் அ நான் ஃபால்ட்டி இட்ஸ் அ கரெக்ட் ப்ராசஸ் அப்படின்னா அதோட இனிஷியல் வேல்யூ வந்து அரேயோட எலமெண்ட்டாக இருக்கணும். ஓகே, இஃப் ப்ராசஸ் ஜே இஸ் அ ஃபால்ட்டி ப்ராசஸ், ஸோ அந்த கண்டிஷனில் என்னென்னா அரேயில் எதனா ஒரு வேல்யூ இருந்தால் போதுன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் தி கன்க்ளூஷன் வாஸ் கிவன் பை தி Byzantine agreement problem. Okay, thank you.